தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. வெளிவெறியவில் இடம்பெற்ற அமைதியின்மையின் போது உயிரிழந்த கம்பளை பகுதியைச் சேர்ந்த இளைஞரின் பிரேத பரிசோதனைகள் மாளிகாகாந்த பதில் நீதிவான் லாய்ட் கிரேவினால் இன்று நடத்தப்பட்டது. இதுவரை சம்பவத்தில் காயமடைந்த 19 பேர் கம்பளை, ராகம, வத்துப்பிட்டிவல மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தின் போது 3 உயிரிழந்தனர். கம்பளை உடகன்தென்ன பகுதியைச் சேர்ந்த நிலந்த புஷ்பகுமார வெளிவேறிய அமைதியின்மையின் போது உயிரிழந்தார். மரணம் தொடர்பிலான நீதவான் விசாரணைகள் தேசிய வைத்தியசாலையில் நடைபெற்றதுடன் பிரேத பரிசோதனைக்காக சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. எதிர்பாராத விதமாக அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. அவர் எவருக்கும் அநியாயம் செய்யவில்லை. නැතිවගන අපිට කියන්න බැරි තරම් වේදනාවයි. මම ජීවත් වෙන්නේ කොහොමද ළමයි නැතුව? අපි වැදලා අවුරුදු දෙකයි එච්චර කාලයක් නැහැ ජීවිතේ පටන් ගත්ත විතරමයි. මට පොඩි බබෙක් ඉන්න අවුරුදු දෙකමාරක நாம் திருமணம் செய்து 2 வருடங்களே ஆகின்றன. வாழ்க்கையை ஆரம்பித்து சிறுதி காலத்திலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. எமக்கு 1.5 வயதான குழந்தை ஒன்று உள்ளது. பள்ளி எங்கிலா இன்ன கேலா මං ඊට පස්සේ අපේට දායටතර කෝල් කරවස මෝනිගේ රීස්ගේ අය ගත්තනේ. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 19 வயதான ரவிஷான் பெரேராவின் பூதவுடல் தற்போது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உடகம்புல புனித பேதுருவானவர் வித்தியாலயத்தில் கல்வி பயின்ற இவர் இம்முறை உயர்தர பரீட்சையில் தோற்றிருந்தார்.